பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான வேலையில கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒன்று சேர்ந்து எல்லாரும் நம்ம ஆண்டவர் பேச போற வார்த்தையை நம்ம கேட்க போறதுக்காக இந்த நேரத்துல நம்ம நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு டாபிக் மூலமா இன்னைக்கு நம்மளோட பேச போறாரு. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அநேக நேரங்கள்ல ஐயோ எனக்கு இதோட அர்த்தம் புரியலையே, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த பேட்டில் பிட்வீன் த வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் த வாய்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டாபிக். அதாவது தேவனுடைய சத்தத்திற்கும் சுயத்தின் சத்தத்திற்கும் இடையான ஒரு போராட்டம். தேவன் பேசுற அந்த சத்தத்துக்கும் நம்மளோட சுயமா நமக்குள்ள சுயத்துல இருந்து பேசுற அந்த சத்தத்துக்கும் இடையில ஒரு போராட்டமே நடக்கும். இந்த போராட்டம் எப்படி அப்படின்னா, இந்த போராட்டத்துல மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மாம்ச சிந்தை தான் அதை ஸ்ட்ராங்கா அதை கேட்டு அது பிரகாரம் நடந்து போயிடுவோம். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தேவன் சொல்ற வார்த்தைகள், தேவன் நம்மளோட பேசுற ஒவ்வொரு விஷயமும், அப்புறம் அது ஒவ்வொரு ஒவ்வொரு நேரங்கள்ல அது நம்ம சில நேரங்கள் நம்ம கேட்டும் என்ன பண்றோம், அதை பெருசா எடுத்துக்காதபடி நம்ம சொந்தமா உள்ள இருந்து மனசுல பேசுற ஒவ்வொரு காரியத்தை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடுவோம். இது ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? இதை எப்படி ஆண்டவர் சத்தம் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது சும்மா சுயத்திலிருந்து வர வார்த்தை, இது ஆண்டவரோட வார்த்தை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி நம்ம மாத்தலாம், கத்தரோட சத்தத்துக்கு எப்படி பண்ணலான்றது நிறைய விஷயங்கள் ஆண்டவரோட சத்தமும் நம்மளோட சுய சத்தத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஆண்டவரும் காமிக்கிறார். சரி, நம்ம நிறைய நேரம் நம்ம நினைச்சிருப்போம், இந்த மாதிரி ஒரு உலகத்துல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி கத்தருக்குள்ள இருக்கிற சீசர்களா விசுவாசிகளா நம்ம இருக்கிற நமக்கு என்னன்னா, நமக்கு பெரிய போராட்டமே சாத்தான் தான். நமக்கு பெரிய போராட்டமே இந்த மக்கள் தான், புறஜாதி மக்கள் தான். பெரிய போராட்டமே நம்ம சுத்தி இருக்க பிரச்சனைகள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள நடக்கிற விஷயம் தேவனோட சத்தத்துக்கும் சுய சத்தத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டமே தான் பெரிய விஷயமா இருக்கு. இப்ப நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, 2 சத்தம் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு சத்தம் ஆண்டவர் பேசுறாரு, மகனே மகளே, உன்னை முழுமையா அந்த நாளுக்கு நீ அர்ப்பணி, என்னை விசுவாசி, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ மன்னிச்சிரு எல்லாத்தையும், ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாயிரு, இல்லைன்னா விசுவாசத்துல நட, உன்னோட சொந்த சுயத்துக்கு செத்து மாம்ச செத்து ஆவியில உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆவியில இருக்க ஒவ்வொரு காரியங்களும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அதே இது நம்ம மனசுல இருந்து நமக்கு நம்மளோட சுயமா பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது ஒன்ன நீ பாதுகாத்துக்கோ, உன் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு, நீ நல்லா வசதியா இருக்க பாத்துக்கப்பா, உனக்கு நீ வசதியா இருக்கிறது தான் முக்கியம். ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ற அப்படின்னா உனக்கு நல்ல இடம் கிடைக்குதா? ஒரு இடத்துல போய் சாப்பிட போறோம்னா உனக்கு நல்ல சாப்பாடு முதல் பந்தி நம்மளுக்கு கிடைக்குதா? அப்படின்னு சில விஷயத்த நம்ம சுயமா மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம். அப்புறம் கீழ்ப்படிதல்ல கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆண்டவர் முன்பா கீழ்ப்படிதல் உடனே கீழ்ப்படியாதபடிக்கு கீழ்ப்படியலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட வைக்கிறது. உங்க மாம்சத்துக்கு சரி சரின்னு தலையாட்டி அதுக்கு அதோட ஆசைகளை நிறைவேற்றுற விஷயமா இருக்கலாம். இல்லைன்னா உங்களையே தற்புகழ்ச்சி பண்ற மாதிரி புகழ்ந்து புகழ்ந்து இதெல்லாம் யாரு பண்ணா, நான் பண்ணதுதான், நான் தான் முதல் காரியத்தை பண்ணேன், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தற்புகழ்ச்சி பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே 2 சத்தமாக, ஒன்னு ஆண்டவர் பேசுற விஷயம், ஒன்னு சுயத்திற்கு பேசுற விஷயமாக இருக்கிறது நம்ம கேட்கலாம். நம்ம இது இப்ப நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏதேன் தோட்டத்துல இருந்து மனுஷன் மனுஷன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள்ல இருந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த விஷயத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் தேவனுக்கு உபயோக பண்ணணுமா, இல்ல நானா வாழலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்லயே தான் இருக்கிறாங்க ஏலியன் தோட்டத்துல இருந்து. அப்ப நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் தான். கொஞ்சம் பொறுமையா நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த விஷயங்கள் நம்ம டெய்லி நடக்குது நமக்கு தான். நல்லா நம்ம ஆராய்ஞ்சு கவனிச்சோம்னா டெய்லி நடக்குது. நம்ம அதை கரெக்டா பிரிச்சு பார்க்கல அப்படின்னா அது நம்மளோட தவறு தான். ஏன்னா தேவன் நம்மளோட பேச விரும்புறாரு. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்மளோட தகப்பனாக ஆண்டவராக நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே அந்த நேரத்துல இருந்தே நமக்கு அப்பா நிறைய விஷயங்கள் நம்மளோட பேச நமக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்ம அதை கேட்காம அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்மளோட சுய சத்தத்துக்கு மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம செய்யறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் என்னென்ன நடக்குது, தேவனோட சத்தத்துல அவர் எப்படி பேசுறாரு, இங்க நம்ம சுய சத்தம் எப்படி பேசுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சரி, இப்ப
பெரிய யுத்தம் எங்க நடக்குது அப்படின்னா மனுஷனோட இருதயத்துல தான் ஒரு பெரிய யுத்தமே நடக்குதாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆஹ் எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். உம் அப்ப நமக்கு அழகா வசனம் சொல்லிச்சு ரொம்ப தெளிவா, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இருதயம் அவ்வளவு மோசமான ஒரு இருதயம். எல்லா மனுஷனுக்குள்ளயும் இந்த இருதயம் இருக்கு. அந்த இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு விதமான காரியங்கள் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை மூடி அதை பார்த்து ஃபில்டர் பண்ணி என்ன நினைக்கணும் எதை நினைக்க கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். இல்ல என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் போகுது, அதை எல்லாத்தையும் நான் வெளியே சொன்னேன்னா பாக்குற மக்கள் நான் கெட்டவன் பொல்லாதவன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே விஷயத்த வெளியே சொல்லாம இதயத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனா நான் பொல்லாதவனா தான் இருப்பேன். இப்ப இந்த மாதிரிதான் இப்ப இந்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக எப்படி வசனத்தினால கட்டி பாதுகாத்து காவல் போட்டு பண்றோமோ அது உண்மையாவே இருக்கும். சத்தியத்துக்கு முன்பாக அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். போலியா நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள்ல ஒரு நாள் வெளியே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம தேவன் மனுஷன் பாக்குற மாதிரி முகத்தை பாக்குற தேவன் கிடையாது, இருதயத்தை பாக்குற தேவன். அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது தெரியும். அப்ப இவ்வளவு மோசமான திருக்குள்ளதும் மகா கேடுமுள்ள இந்த இருதயம், இந்த இருதயத்துக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்க சுய சத்தத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தமா இருக்கு. சரி, இப்ப இதை நம்ம இப்படி எடுத்து பார்க்கலாம். தேவன் இல்லாத மனித இருதயத்துல ஒரு முழுமையான நம்ப முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப என்னோட இருதயம் இருக்கு, எங்கிட்ட ஆண்டவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள ஒரு நான் இருக்கேன். உங்களோட பேசுறேன், சில விஷயங்கள்லாம் பண்றோம். அப்போ என்னை நீங்க நம்பலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க முழுசா என்னால என்னை நம்ப மாட்டீங்க நீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியவனா இருக்க மாட்டேன். தெய்வ பயம் இல்லாதவனா இருக்கிறதுனால நான் எதுவும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பேன். ஆனா தேவன் அந்த மனிதனோட இருக்கிறான் அப்படின்னா, அந்த மனிதத்துக்கு இருதயத்தோட ஒட்டி இருக்கிறார் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நம்ப முடியக்கூடிய காரியங்கள் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பான் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொன்னு ஆஹ் இப்ப இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தேவனுடைய பயம் இல்லைன்னா அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவனோட இமோஷன், அவனுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அல்லது சிரிப்போ சந்தோஷமோ எந்த விஷயங்களா இருந்தாலும் அது ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ஆனா அந்த மாதிரி கத்தர் இல்லாத ஒரு இடத்துல இருக்க மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட ஒவ்வொரு இமோஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் என் வாழ்க்கையில அப்படி பண்ணணும் சில தீர்மானம் எடுத்திருப்போம், அந்த தீர்மானம் மாறிக்கிட்டே இருக்கும். யார்கிட்ட? கர்த்தருடைய வார்த்தை அவரோட சத்தம் கேட்காத மனுஷன் தான் இஷ்டப்படி தான் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்கு சத்தத்தை கேட்டு நடக்கிற அவனோட ஒவ்வொரு தீர்மானமும் மாறிக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி அவன் பரிசுத்தத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைப்பான், அவனால பரிசுத்துக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா மாம்ச இச்சைகளை அவன் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பான். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள. சோ இது முழுமையாக தேவனுடைய சத்தத்தையும் மனுஷனுடைய அதாவது நம்மளுடைய சொந்த சத்தத்தையும் சுய சத்தத்தையும் குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயத்துல நமக்கு வெளிப்படையாக காட்டுறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பைபிள்ல நம்ம யோனாவோட கதை கேட்டுப்போம். யோனாவை எதுக்கு நினைவே பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு அப்படின்னா, அங்க இருக்க மக்கள் ரொம்ப ஆஹ் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கிறதுக்காக இந்த காரியங்கள் நீங்க பண்றீங்க, திருத்திக் கொள்ளுங்க, நீங்க திருத்திக்கலன்னா ஆண்டவர் உங்களை அழிச்சிருவாருன்னு சொல்லி எச்சரிக்கிறதுக்காக அனுப்புறாரு. அப்ப யோனாக்கு மனசுல என்ன அப்படின்னா, சரி ஆண்டவர் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவரை இமோஷனா அவர் என்ன பண்றாரு, எப்படியா நினைவு அழிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு எண்ணத்துலதான் இருக்கு அவருக்குள்ள. ஆனா கர்த்தர் தன்னுடைய கிருபையினால யோனாவோட சிந்தனையை விட பெரிய ஒரு கிருபை அவருக்குள்ள இருந்த ஒரு சிந்தனையில என்ன பண்றாரு அவரு, அந்த நினைவையை அழிக்கல அப்படின்றத தெரிஞ்ச உடனே யோனாவால தாங்கிக்க முடியல. ஏன் அப்படின்னா இங்க ஆண்டவர் கரெக்டா அவருடைய வார்த்தை அவரோட சிந்தைய அழகா இங்க போடுறாரு. இது யோனாவால தான் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு அவர் கேட்டதுக்குனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு நீங்க பாக்குறோம். இப்ப இன்னைக்கும் இதான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுறதுக்கு நிறைய நேரங்கள்ல பிரயாசப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரோட வார்த்தையை கேட்காதபடி நம்மளோட சுயம், நம்மளுடைய மாம்சம் உள்ள இருந்து பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம காது கொடுத்து கேட்கும் போது அவரோட வார்த்தை நமக்கு கேட்காது. இதுதான் மேஜர் காரணமாக இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஐயோ பிரதர் நான் நிறைய ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்,
நான் ரொம்ப நாளா ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் போடுறேன், எனக்கு எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, இந்த காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவரோட சத்தத்தையும் நம்ம கேட்கறதே இல்லை. அது கேட்கும் போது நம்ம அதை அவாய்ட் பண்ணி நம்மளோட சுய சத்தத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். கலாத்தியர் 5 17 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமேன். கரெக்ட். அப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் நம்ம ஆவியில் நடக்கும் அப்படின்னா அதுக்கு விரோதமாக தான் நடக்கும். மாம்சம் ஆவிக்கும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் டிசிஷன் எடுத்திருப்போம். இன்னில இருந்து ஆண்டவருக்கு முழுமையா நான் ஒப்படைக்கிறேன், நான் முழுமையா மாறிட்டேன், இந்த காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அன்னைக்கு எடுக்கும் போது அது ஒரு நாளோ அது 2 நாளோ திருப்பி மாம்சமான விஷயத்த போய் நம்ம விழுந்து நிக்கிறோம். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதிரி விழுந்தாலும் எப்படி நம்ம எந்திரிக்கிறோம் அதுல இருந்து அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. சோ அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டாவே இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும் அப்படின்றது யோசிக்கலாம். ஒரு விஷயம் லைட்டா கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி கர்த்தருடைய சத்தம் மனுஷன் தன்னுடைய சுயத்தின் சத்தத்தையும் நம்ம அழகா பிரிச்சு எடுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் ஒரு சமாதானமா இருந்துச்சு எனக்கு, அதனால இந்த காரியத்துல நான் முடிவெடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு சமாதானமா தோன்றது, அதனால இது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சில பேர் எடுப்பாங்க. அது உண்மையாவே தேவன்கிட்ட இருந்து வந்திருக்காது. அதை ஜெபம் பண்ணி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. உண்மையாவே ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டு அப்படி ஒரு சமாதானமா நமக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம செய்யலாம். ஆனா ஏதோ ஒரு மனசு சொல்லுது, எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது கர்த்தருடைய சத்தம் இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பெருமை அப்படின்றத தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் சில உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பெருமையா நான் இவ்வளவு படிச்சு நான் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன், இவ்வளவு நான் படிச்சு இவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கேன்றத நான் பெருமையா சொல்றத மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுவேன். நான் சொல்ல முடியாது. அதை வேற மாதிரி என்னோட சொந்த காலில் நின்று இவ்வளவு உழைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன், என்னோட தன்னம்பிக்கையில உயர்ந்து வந்தேன்ற மாதிரி அவங்க தன்னம்பிக்கை மாதிரி காட்டுவாங்க. ஆனா அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெருமை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாம்சத்துல நடக்கிற விஷயங்களை ஆண்டவர் எங்க அழகா சத்தத்தின் மூலம் காமிக்கிறாரு. இப்ப இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சமரசத்தை நம்ம சமரசம் பண்றது ஞானம் அப்படின்னு சொல்லி காட்டலாம். காமம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த அன்புன்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு பயத்தை எச்சரிக்கையை காட்டுவாங்க. இப்போ சில விஷயத்த சில பேர் பேசும்போது நிறைய பயம் காட்டுற மாதிரி பேசுவாங்க. அவங்களோட பயத்தை வெளியே அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லும்போது பயப்படாதீங்க, கர்த்தர் மூட இருக்கிறாரு, ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ல, நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு உள்ள இருந்து அழகா காமிக்குது இது எப்படிப்பட்ட ஒரு ஆவி, எந்த மாதிரி வார்த்தைகள் இருந்து வருது அப்படின்றது. விசுவாசிகள்னா கர்த்தர்கிட்ட முழுமையாக கண்ணை மூடி விசுவாசிகள் தான், அது எப்படி நடந்தாலும் அதுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த மாதிரி நிறைய சித்தரிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆண்டவங்க காட்டார். இந்த விஷயத்துல இன்னைக்கு நான் பேசல, இது உன்னோட சுயத்துல இருந்து வருது, இது மனுஷனோட இருதயத்துல இருந்து வர வார்த்தை, இது நான் பேசலன்னு ஆண்டவர் அழகா பிரிச்சு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த இடத்துல. இப்ப நம்ம இங்க கவனிச்ச மாதிரி மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாசத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது சொன்னது போல இது எப்பவுமே இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆவி நம்மளை மேல இழுக்க பார்க்கும், ஆனா அந்த மாம்சம் நம்மளை கீழே இழுக்க பார்க்கும். இது நடக்கிற விஷயம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்ப உம் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாம்சம் ரொம்ப போராடி சண்டை போடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்றதுக்கு மாம்சம் விட்டு கொடுக்காது. ரொம்ப இப்ப போய் ஜெபம் பண்ணணுமா, உடம்புலாம் வலிக்கலாம், படுக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி ஒரு பரிசுத்தத்துல இருக்கணும் அப்படின்னா அதுல இருந்து அப்படியே விலகி ஓடுறதுக்கு, அப்படியே ரொம்ப ஜாலியா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த பரிசுத்தத்துல விலகிறதுக்கு இந்த மாம்சம் இந்த மாதிரி விஷயத்த தடுத்து நிறுத்துமா. அதே மாதிரி சரி நான் இந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எனக்குள்ள ரொம்ப பெருமை இருக்கு, எனக்குள்ள ரொம்ப கோபம் வருது, எனக்குள்ள ரொம்ப கெட்ட நான் பேசுறேன், கெட்ட விஷயங்கள் நான் பண்றேன், ஆண்டவருக்கு விரோதமா இருக்கேன், என் மாம்ச சிந்தை ரொம்ப என்னை மேற்கொள்ளுது அப்படின்னு நினைச்சு அதுல இருந்து நம்ம வெளியே வரணுன்றதுக்காக நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறது நம்ம ரெடியா இருக்க மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிருப்போம். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கிற போராட்டம் இருக்குது அவ்வளவு இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இந்த மாம்சம் என்ன பண்ணுது, எதிர்த்து நிற்குது அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆளை மன்னிக்கிற விஷயத்துல இருக்கலாம், அதுல ரொம்ப எதிர்த்து நிற்கும். ஈகோ விட்டுறாத,
உன்னை தட்டினவையில வச்சு செஞ்சிடணும் நீ. அவன் எவ்வளவு உன்னை கேவலப்படுத்துறான், அவன் கண்ணுல தண்ணி வராம நீ போய் நின்றக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மள அப்படியே உசுப்பேத்தி பேசுற மாதிரி சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி நம்மளோட மாம்சமே இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குதுன்றத பார்க்கணும். ஏன்னா இருதயம் எப்படி இருக்கா, குறுக்க ரொம்ப ஒரு கேவலமானதும் ஒரு மோசமான ஒரு இருதயமா இருக்கு அப்படின்றது நம்ம வசனத்துல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாம்சம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நான் பண்ணது தப்புதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம போய் மொத்தமா ஒப்பு கொடுத்து நம்ம சரணடையலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாம்சம் விடாது நம்மள. நீ என்ன தப்பு பண்ண, நீ நல்லதுதானே பண்ண, நீ கரெக்டா தானே பேசுன, உலகத்துல நான் பண்றது தானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பேசி அந்த மாம்சம் இழுக்கும். இதெல்லாம் டெய்லி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நீ யோசிக்கலாம், சரி இன்னைக்கு இப்படி பண்ணலாம், நாளையில இருந்து நம்ம காலைல சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா நாளைக்கு அடுத்த நாள் காலையில உங்களை எதிர்க்க முடியாத அளவுக்கு உங்க உடம்ப தள்ளி தூக்கம் அப்படியே தள்ளும். சோ இதெல்லாம் இருதயத்துல நடக்கிற இந்த மாம்சத்துல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். மாம்ச சிந்தைன்னு பேசும்போது எல்லாமே நம்ம இருதயத்தையும் குறிக்குது. இந்த இடத்துல இருதயத்திலிருந்து வர ஒவ்வொரு சிந்தையிலும் எப்படி இருக்கு, தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது அப்படின்னு வசனம் இருக்கு. அப்பனா முழுமையா அதை செய்யாதபடிக்கு பாவம் விபச்சாரம் செய்யாத அப்படின்னா அதை செய்யாம இருக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாதபடிக்கு அதை எப்படி மறைச்சு செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசு இருதயம் தோன்றி செய்ய சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் மனுஷனுக்கு தோணும். ஆனா இந்த விஷயம் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, பொதுவாவே இந்த மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏசுநிக்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம சொந்த சுயம் என்ன பண்றது, ஆண்டவருக்கு முன்னாடி சரணடைகிற விஷயமா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்ற தம்பி மகனை இதை மாத்திக்கோ, இந்த மாதிரி விஷயம் தப்பு உங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு பெருமையான பார்வை இருக்கு, நீ பெருமை பேசுற நாவு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னா அதை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காது. அதே மாதிரி கீழ்ப்படிதலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெருமையா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றது, எழுத்து நிற்கிறது இந்த மாம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எங்க மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சத்தத்துக்கு அவரோட சத்தம் கேட்காதபடிக்கு மேற்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாம்சம். அப்ப இந்த மாம்சத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆண்டவரோட சத்தம் நம்மளுக்கு கிளியரா டியூன் பண்ண மாதிரி கேட்கும்ன்றத இந்த ஆண்டவர் காமிக்கிறார். அடுத்து வாசிப்போம். இப்ப தேவனுடைய சத்தம் நம்மள எப்பவுமே ஒரு நல்ல உயர்வுக்காக அழைக்குதான். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய சொந்த சுயமான சத்தம், நம்ம கேட்கிற சத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள நல்லா ரிலாக்ஸா இரு, நல்லா கம்ஃபர்டபுளா இருப்பா, நமக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ என்ன அவர் சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி ஓடி பண்ணணும், எதுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு ப்ரீச் பண்றது ஒவ்வொரு ஊரா போகணும், நீ ஏன் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் நிக்கணும், ஏன் அடுத்தவங்க வீட்டை போய் தான் சொல்லணும், நீ பாட்டு ரிலாக்ஸா இரு, யாரா போய் சொல்லுவாங்க ஆண்டவர் பற்றி, உன் வேலை நீ ஆண்டவர் கவர்மெண்ட் போய் படுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மள கம்ஃபர்டபுள் குள்ளே கொண்டு போறதுக்காகவே தாக்குவான் இந்த இருதயம். ஓகே, வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். இப்ப நல்லா கவனிச்சோம்னா பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவரோட நினைவுகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லன்னு அழகா ஆண்டவர் சொல்றார். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எப்படி பூமியும் வானமும் அவ்வளவு பிரிஞ்சு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கும் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ், எப்படி ஒரு ஆப்போசிட்டா நமக்கும் தேவனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் யோசிச்சீங்களா? இங்க ஆண்டவரோட வாய்ஸ கேட்கறதுக்கு மனுஷனோட இருதயம் ரெடியா இல்ல. இப்ப இருதயத்துக்கு சொல்லும், நீ சேஃபா இருக்கணும், சும்மா போய் ஆண்டவர் பற்றி போய் சொல்ற அப்படின்னா அங்க 4 பேர் உன்னை அடிச்சு, இல்ல பிஜேபி கட்சியில இருந்து யாராவது உன்னை அடிச்சு உள்ள தூக்கி போட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு உள்ள வருவதற்கு சொல்லும். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும், ஓ அப்படியா அப்ப போகணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி யோசிச்சோம். அப்ப அது சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்றது மாதிரி இதுக்குன்னு சொல்லும். ஆனா கர்த்தரோட விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது ஞானமாக செயல்பட்டு எந்த இடத்துல ஆண்டவர் வழிகாட்டுவார் அழகா, அந்த இடத்துல தைரியத்தோட கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறது சத்தம், ஆண்டவர் சத்தம் பேச நம்மளோட, நான் இருக்கேன் உன்னை பாதுகாத்துக் கொள்ள அப்படின்னு. அதே மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நிறைய பேர் நம்ம டிவிலாம் நம்ம வீட்டுல சபையில இருக்கவங்க நிறைய பேர் நம்ம டிவிலாம் எடுத்துட்டோம். ஆனா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூடியூப் எடுத்து நியூஸ் வாசிக்கிட்டே நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா உலக விஷயம் தெரிஞ்சுக்கணும்லப்பா, உலக விஷயம் உலகத்துல நடக்கிறது என்னன்னு தெரியாம இருந்தா அப்புறம் என்ன போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் நம்ம சுயத்துல இருந்து வர சத்தங்கத்துக்கு நம்ம கேட்டு அதை கீழ்ப்படியணும் நம்ம. அதே மாதிரி நல்ல சொகுசா இருக்கணும் அப்படின்னு நினைக்க சொல்லும் எது நம்ம இருதயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோட வா, உன்னை இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு வளர்ச்சியில கொண்டு போற ஆவிக்குரிய வளர்ச்சியில இப்ப நீ இறங்கித இந்த ஊழியத்தை நீ பண்ணு, இந்த விஷயத்த நீ செய்யி, இந்த விஷயத்த நீ பார்க்காத, டெய்லி காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு, இத்தனை நாள் நீ தூங்கிட்ட, இப்ப இதை பண்ணு, இப்ப நீ பண்ணேன்னா உன்னை அடுத்து உனக்கு சில விஷயங்கள் நான் தரப்போறேன் ஆவிக்குரிய விஷயத்துல. அது உனக்கு இன்னும் ஜெபத்துக்கு உனக்கு ஊக்குவிக்கும், ஆவிக்குரிய சில வரங்கள் உனக்கு கொடுக்க போறேன், இன்னும் உனக்கு ஊக்குவிக்கும், உன்னோட மினிஸ்ட்ரிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி நீ ஃபிளஷ்லயே தாட்லயே இருக்கப்பா, மாம்சந்தையிலே இருக்க, நீ மாறணும், மாறுன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி மாறுறது, கொஞ்ச நாள் கழிச்சு மாறிக்கலாம், நல்லா வசதியா சொகுசா இருந்துக்கலாம் அப்படின்னு தோணும். இதை விட்டு வெளியே வா, இந்த மாதிரி வச்சு செய்யாத, இதில் நீ நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனா அதுக்கு எதுக்குமே நம்ம ரெடியா இருக்க மாட்டோம். அப்ப நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு, நம்மளோட சுயம் சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு, ஆண்டவரோட பேசுற சத்தம் எப்படி இருக்கு, சுயம் பேசுற சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகா இங்க வித்தியாசம் காட்டுகிறார் brothers and sisters. இதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே, ஓ இது என் சுயம் பேசுது, இது ஆண்டவர் பேசுறாரு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம டெய்லி கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், நிறைய காரியங்களை பத்தி பேசும்பொழுது கர்த்தருடைய சப்தத்துல அவர் பேசுற விஷயங்கள் என்னன்றது அறிந்து கொள்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அத்தனை பேருக்கும் வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். இங்க கர்த்தர்ட்ட ஒரே ஒரு தடவை நம்ம கேட்கலாம், கர்த்தாவே நீங்க என்னோட இருதயத்துல பேசுங்கப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரை முழுமையாக எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா, எங்களோட பேசுங்க, இனி உம் சத்தம் எது, என்னோட சொந்த சுய சத்தம் எதுன்னு நீங்க காட்டுங்க ஆண்டவரே, உன் சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படி அங்க ரெடியா இருக்கோம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த நேரத்துல கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கண்ணை திறக்க ரெடியா இருக்கார் brothers and sisters. சரி சரி, இப்ப ஆண்டவர் சில பேர்கிட்ட பேசியிருக்காரு, அதை பேசி அது என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஆபிரஹாம்கிட்ட பேசுற ஆண்டவர், நீ இந்த மாதிரி இந்த ஊரை விட்டு போ, நான் உனக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன், நீ எங்க போ அப்படின்னு சொல்றாரு. அவரு சொந்தமா அவரோட சொந்த இருதயத்துல அவரோட சுயம் பேசிருந்துச்சுன்னா அந்த சத்தத்தை அவர் கேட்டிருந்தாருன்னா, இவரு யாருமே உருவம் இல்லை, ஏதோ சத்தம் கேட்குது, இவர் சொல்ற பேச்சை கேட்டு நான் வீட்டெல்லாம் விட்டு கிளம்பி எல்லாம் போனேன், என்னத்துக்காரது, எந்த ஊருன்னே சொல்ல மாட்டாரு, ஏதோ ஒரு ஊரை சொல்றாரு, அங்க போன்றாரு, எங்க யாரு நம்மளோட குடும்பம் முறைக்கும் இல்லைங்க, நான் எங்க போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல தேவனோட சத்தத்தை கீழ்ப்படுத்திருக்க முடியாது. ஆனா அவரு கர்த்தர் பேசிட்டாரு அப்படின்னா அது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேல் விசுவாசம் வச்சு சொந்த சுய சத்தத்தை கேட்காம அதை தள்ளி விட்டு உதறி போனால்தான் இன்னைக்கு ஆபிரகாம் தேவன் இவ்வளவு தூரம் ஆசிரிச்சார் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். இந்த வசனத்தை அடிக்கடி நம்மளோட பிரேயர்ல எல்லா வருஷம் பேசுற ஒரு விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான வசனம், ரொம்ப ஒரு ஆழமான வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த வாழ்ற உலகம் ஒரு டெம்பரவரி தான், இதுக்கு நீங்க ஒத்த வேஷம் நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க ராஜ்யத்திற்குள்ள நுழைய முடியாது அப்படின்றத அழகாக சொல்றாங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப அவருடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நமக்கு கரெக்டா பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறியத்தக்கக்கூடிய விஷயம் நமக்கு முக்கியமா தேவை. அது எப்படி கிடைக்கும், வசனத்தை வாசிச்சு அப்பாவுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பாவோட சத்தத்தை கேட்க நம்மளால முடியும். அவர் சத்தம் கேட்டாதான் அவர் சித்தம் என்னன்றது நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும் சிஸ்டர்ஸ். அப்ப உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுதுன்னு சொல்லி, அப்ப இந்த இடத்துல அழகா நம்ம மனசை புதுசப்படுத்துறதுக்காக நம்ம மறுரூபமாகும்ன்றது அழகா விளக்கி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள பெருமை, நம்ம இந்த பழிக்கு பழி வாங்குறது, ரொம்ப இக்கையான காரியங்கள், இல்லை எனக்கு நல்ல பேர் புகழ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மாத்திக்கிறதுயா இருக்கும். இதெல்லாம் ஆண்டவருக்கு சுயத்தின் மூலமா நம்ம மாம்சத்தின் மூலமா நடக்கிற விஷயமா இருக்கு அப்படின்ற பார்க்கணும்.
ஒரு சமயத்துல கவனிச்சீங்க அப்படின்னா பேதுரு வந்து ஆண்டவரை பிடிச்சு, என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் வேணாம், நீங்களாம் சாகக்கூடாது, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பேதுரு கண்டிச்சு பேசுறாரு அப்படின்றத நாங்க பாக்குறோம். விரட்டி கண்டிச்சு பேசுறாரு அப்படின்றத பாக்குறோம். இப்ப பேதுரு தேவனோடயே தான் இருந்தாரு, இயேசுப்பா கூடயே தான் இருந்தாரு, எல்லாம் இருந்தாலும் அந்த நேரத்துல சில நேரத்துல மாம்சமான விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு சொல்ற வார்த்தை எப்படி இப்படியே வந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம சுயத்தை கீழ்ப்படுற மாதிரி, ஏன்னா நிறைய நேரங்கள்ல அப்பாட்ட போய் அவரோட வார்த்தையை கேட்காம அவரோட டிசிஷன்ஸ் அவர் எடுக்க விடாம என்ன பண்றோம்னா, சுயமா நம்மளே கேட்கறோம், இல்ல பக்கத்துல தெரிஞ்சவங்கள்ட்ட மனைவிட்ட கேட்கறதோ, இல்ல கணவன்கிட்ட கேட்கறதோ, வேலை பார்க்கறவங்கள்ட்ட கேட்கறதோ, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கறதோ, இந்த மாதிரி விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண என்ன ஆகும்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். எந்த தொடக்கம் பண்ணாலும் ஜெபம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு வெளியே போகிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணி போகலாம். ஒரு எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம், ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்க இப்படி நினைச்சிருக்கோம்ப்பா, உங்க சித்தம் என்ன, எங்களோட பேசுங்க, இந்த இடத்துல நாங்க கால் எடுத்து வைக்கலாமா, இந்த மாதிரி விஷயத்த நாங்க செய்யலாமா, தொடங்கலாமா, வேணாமான்னு ஒவ்வொரு ஆலோசனை கேட்க 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 ஜெபம் பண்ண கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுவார். சிஸ்டர்ஸ் அடிக்கடி எங்க வீட்டுல கேட்பாங்க, என்ன எல்லாத்துக்கும் நீங்க கத்துறீங்களே, அவர் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டே தான் இருக்காரு, நம்ம செஞ்சு எடுத்து செய்ய வேண்டியதான், அந்த கோல் அப்படியே போக வேண்டியதான், ஆண்டவர் பாத்துக்குவார்ப்பா அப்படின்னுவாங்க. அப்படி இல்ல. இது எல்லாரும் சொல்ற ஒரு உலக மக்கள் சொல்ற ஒரு உலக வழக்கா இருக்கு. ஆனா நம்ம கத்தருடைய பிள்ளைகள் நமக்கு முதல்ல சீக் ye first the kingdom of God அப்படின்னு சொன்னது போல, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு அவரை முதலாக நம்ம போய் நிற்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். சோ அடுத்தது மத்தேயு 16 24 வாசிப்போம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, இப்ப உன் சுய செத்து போகணும், உன்னோட சுய சத்தம் செத்து போகணும்பா அப்படின்றாரு. எப்படி செத்து போக முடியும்? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், இன்னைக்கு அவரை பின்பற்றி நம்ம போகணும் அப்படின்னா அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்ப எனக்குன்னு ஒரு ஆசை, உங்களுக்குன்னு ஒரு ஆசை, சில விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெறுத்து, ஒண்ணுமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முக்கியம்னு சொல்லி தன் செல்வி எடுத்துக்கணும். அதுக்காக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டு போறது கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு ஆளா வீட்டுல வேலை பார்க்குற ஒரு கணவனா, ஒரு அப்பாவா நான் வேலை பார்த்து இது செஞ்சாதான் அந்த குடும்பத்தை காட்ட முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டது போகுது, ஆண்டவருக்கு முன்னாடியே போறேன் அப்படின்னு சொல்லி போற விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை கேரி பண்றதுதான் இன்னைக்கு நம்மளோட சிலுவையை தம் தந்தையை எடுத்துக்கொண்டு அதே நேரத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். ஆண்டவர் கீழ்ப்படியணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கணவனா, ஒரு எக்ஸாம்பிளா ஒரு அப்பாவா, ஆண்டவர் பிரியமான ஒரு மகளா நம்ம வாழணும் அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம கரெக்டா செய்யணுன்றதுக்கு எல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றாரு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொன்னது போல இன்னைக்கு அவரை பின்பற்றுறதுக்கு இந்த காரியத்தை நம்ம செஞ்சா சிஸ்டர்ஸ், அப்பதான் ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு சத்தத்தையும் நம்ம கேட்க முடியும். எப்படி? சரி, சிலுவையில ஆண்டவர் ஆக்சுவலா நம்ம சிலுவையில ஒரு கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றது எப்படின்னா, தன்னை வெறுத்து நம்ம சிலுவைக்கு முன்னாடி நிக்கிறது தான் ஒரு அழகா கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, சிலுவை சில விஷயத்தை உடைச்சிருச்சு. எந்த மாதிரி விஷயத்த உடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஈகோ, பெருமை, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் சிலுவை உடைச்சிருச்சு. ஆனா இப்ப சாத்தான் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரா தெரியுமா? அவன் உன்னை இவ்வளவு கேவலமா பேசுறான், நீ பாத்துக்கிட்டு இருக்க, இப்படிலாம் போனா உன்னை எல்லாரும் கேவலமா பேசுவாங்க, வரவங்க போறவங்க திட்டிட்டு போவாங்க, உனக்குலாம் ரோசமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ கல்போட பார்ப்பான். அப்போ நம்மளோட மாம்சம் எப்படி இருக்கும்? ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா சண்டை போடணுமா, கத்தணுமா, 4 வார்த்தை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளை கொண்டு போகும். இது சாத்தா நம்மளை உள்ள தூண்டி விடுறது. அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மாம்சம் ஆகிய இந்த இருதயத்துல இதுக்கு உடனே கீழ்ப்படிவோம். அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்லுவாருங்க, மகளே பொறு, சண்டை போடுறாத பொறு, பரவாயில்ல, வாங்கிக்கோ, அடிக்கிறானா வாங்கிக்கோ, மறுக்கணத்தை காட்டு, பொறுமையாரு, உன்னை கேவலப்படுத்துறாங்களா பொறுமையாரு, உன்னை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தி நடக்க வைக்கிறாங்களா, போ 2 மைல் தூரம் போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. 2 மைல் தூரம் போறதா அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்தின் பேசும். அப்ப சத்தியமா உன்னை முழுக்க எல்லாரும் மண்டையில மசாலா அரைச்சிருவாங்க, உன்னை கேவலப்படுத்திடுவாங்க, நீ ஒண்ணுமே இல்லைன்றது தெரிஞ்சதும் போய் சண்டை போடுது அப்படின்னு சொல்லி இந்த இருதயம் சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த 2 பாடத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தை எதுவோ அதுக்கு கீழ்ப்படிய ரெடியா இருக்கும் சிஸ்டர்ஸ். நம்ம என்ன பண்றோம்? அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு, ஆண்டவரே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க என்னத்த வாழ்ந்தீங்க இந்த உலகத்துல, நீங்க உங்களை சிலுவைக்கு அடிச்சு தொங்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவரை நம்ம தள்ளி வச்சு என்ன பண்றோம்? நம்ம சொந்தமா முடிவெடுத்து பிரச்சனைக்குள்ள இறங்கிடும். பிரச்சனை வரதானே செய்யும்.
அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, வாசிப்போம் பார்த்து. இப்ப இது கர்த்தருடைய சத்தம், இது என்னுடைய சொந்த சுய சத்தம் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடன்னு சொல்லி அந்த பரிசுத்தத்துக்குள்ள உங்களை வழிநடத்தும். ஆனா சொந்த சுய சத்தம் என்ன பண்ண தெரியுமா? பொறுமையா சுகபோகமா இருக்கலாம், சொகுசா வாழலாம், நீ என்னத்த இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லும். அதே மாதிரி கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான கனிகளை உங்களுக்கு கொடுக்க வைக்கும். ஆனா சொந்தமான வார்த்தைகள் வர சத்தம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளும் கன்ஃபியூஷனுக்குள்ளேயும் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப சமாதானத்துக்குரிய விஷயம்னா 4 பேரோட அன்பா பேசி, ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டிருந்தா கூட அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்களோட போகக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த சொந்த விஷயங்கள் இருந்து வர விஷயங்கள் எல்லாமே கன்ஃபியூஷனுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது இயேசுவை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தம். ஆனா தன்னை உயர்த்தி நான் நல்லா படிச்சேங்க, நைட் எல்லாம் படிச்சேன், அதான் இவ்வளவு மார்க் வாங்கினேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வந்து இன்னைக்கு முன்னேறிக்கேன், முட்டு தேர முன்னேறிக்கேன் அப்படின்னு சொல்லி சுயம் சொல்லுவான். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லா கத்துக்கிட்டோம். நமக்கு எந்த பெருமை வந்தாலும், நமக்கு எது நன்மை நடந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும் அப்பாவோட கிருபையினால, அப்பாவோட சித்தத்தின்படி, அப்பாவோட கிருபையினால நான் வந்திருக்கின்றது, கிருபையினால இந்த இவ்வளவு மார்க் வாங்கணும், கிருபையினால இந்த வேலையில இருக்கேன் அப்படின்னு நம்ம தாழ்த்தருக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அதே மாதிரி விசுவாசம் நிறைய விஷயத்துக்கு விசுவாசம் ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும்னா நிறைய உங்களுக்கு ஃபெய்த் வேணும். அங்க உங்களுக்கு சொந்த சுயமான சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் தான் வேணும். ரிக்வயர்ஸ் நிறைய கண்ட்ரோல். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மனம் திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவனுடைய சத்தம். மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா இதுக்கு நம்ம சுயத்தின் சத்தம் என்னன்னா காரணமே சொல்லாது, பரவாயில்ல எப்படி இதனால இப்ப என்னத்த மனம் திரும்பி என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் கேள்விகள் கேட்கும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீ மொத்தமா சரணடைஞ்சிரு, நீ நிறைய தவறுகள் தப்பு பண்ணிட்ட, நீ மொத்தமா எனக்கு சரணட, முழுமையா உன்னை ஒப்பட, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இது சொந்த சத்தம், நம்மளோட சுய சத்தம் என்ன பண்ணுன்னா, நான் ஏன் சரணடையணும், நான் என்ன பண்ணேன், யாரு சரணடையணும், நான் நல்லா ஒழுங்கா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசும். இது எல்லாமே கர்த்தருடைய சத்தத்துக்கும் நம்மளோட சுய சத்தத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். இது ஆண்டவர் அழகா தெளிவுபடுத்தி காமிக்கிறார். அடுத்தது, ஆண்டவர் சத்தம் எப்பவுமே ஒரு மெல்லிய சத்தமா இருக்கும். ஆனா நம்மளோட சொந்த சுய சத்தம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சத்தம் போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கலாம். வசனம் சொல்றது நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சத்தம் மெல்லியதாக இருக்கும். ஆனா நம்ம சுயத்தின் சத்தம் நமக்குள்ள மனசுக்குள்ள இருந்து வருதுல, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய்யு, சும்மா செஞ்சு பாரு, யாரு பாக்குறா, யாரு தெரிய போகுது, உலகத்தை செய்யாத விஷயத்த நீ செஞ்சிட போற, எல்லாம் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலும் பண்ண விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சத்தமா அறிக்கை விடும். எது நம்மளோட சொந்த விஷயங்கள், சொந்த சுய சத்தம். ஆனா கர்த்தருடைய சத்தம் ரொம்ப ஜென்டிலா மெதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:11-13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சா பூமி அதிர்ச்சியிலும் பெரும் காற்றிலும் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஆண்டவர் அங்கெல்லாம் இல்லை. மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் பேசுறாரு அப்படின்றது இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட சொந்த சுயத்தின் மூலமா அந்த இருதயம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தமும் எப்படி இருக்கும் அப்படின்னா பயத்தை காட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பயத்தின் உச்சத்துல கொண்டு போற விஷயமா இருக்கும். கோபமான விஷயமா இருக்கலாம்.
இது எல்லாமே வந்து உங்களை கோவப்படுத்துற மாதிரியோ, உங்களை ரொம்ப உள்ளுக்குள்ள சத்தம் கொடுத்து உங்களோட சுயத்தை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பொறுமை இல்லாம எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொறுமை இல்லாம எரிச்சல் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் எரிச்சப்படுறது, கோவப்படுறது, பிடிக்காதது. இப்போ ஒரு கல்ச்சர் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ரீசெண்டா ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. எல்லாரையுமே, எல்லா சிஸ்டத்தையும், எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன்னா, நான் ரோட்ல போறேன்னா, இந்த ரோட போட்டேன் வேண்டாம், ரோடு கேவலமா போட்டிருக்கீங்க, எல்லாம் கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி ரோட்ல வெறும் கல்லு மண்ணுமா இருக்கு, தண்ணி நிரம்புது அப்படின்ட்டு போவேன். போயிட்டு இருக்கும் போது அங்கிட்டு ஒரு விஷயத்த பாக்குறது, குப்பையா போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த குப்பையை போட்டவனையும் குப்பையை ஒழுங்கு கிளீன் பண்ணு சொல்லி இந்த கவர்மெண்ட் கத்துக்க போவேன். அங்க இருந்து வேலைக்கு போவேன். வேலைக்கு போகணும், அங்க பாரு அந்த பேனா வச்சுருந்த பேனா காணும் டேபிள்ல அப்படின்னு சொல்லி பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் கத்திக்கிட்டு நெகட்டிவா பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே தெரியுற ஒரு மனப்பான்மை இப்ப ரீசெண்டா நடக்கிற யூத்துகளுக்கு மத்தியில இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. அப்ப கவனிச்சீங்கன்னா இது வந்து நிறைய இப்ப அவங்க சொல்றது யூத்துக்கு மத்தியில் நிறைய இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு யூத்தை கூட விட்டுருங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மிட் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நிறைய விஷயங்கள்ல. நிறைய தேவையில்லாத விஷயத்த குறை சொல்லி பேசி அதை வளர்க்கறது இன்னைக்கு வந்து அதை வந்து எடுத்து யூடியூப்ல போடுறதோ, இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ, இல்ல வேற விஷயத்த போடுறதோ, நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பண்ண மாதிரி நம்ம காமிக்கிறது ஒரு மகா மோசமான விஷயம். அப்படின்னா சுயத்தின் வர விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் சொல்ற மாதிரி பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பொறுமை இல்லாத விஷயமா இருக்கலாம், எமோஷனை காட்டுற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே இதுக்குள்ளதான் வருதுன்றது அழகா காமிக்கிறோம். ஆனா ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப பொறுமையா இனிமையா பேசக்கூடிய விஷயம். எப்பவுமே மாம்சம் ரொம்ப சத்தம் போடும். ஆனா ஆண்டவர் ஆவி ரொம்ப பொறுமையாக மெல்லியதாக பேசுகிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. எலிஜா இங்க பார்த்தோம்னா அவர் வந்து என்ன எதிர்பார்த்தாரு, ஆண்டவர் வந்து பயங்கரமா நின்று பயங்கரமா செய்வார் அப்படின்றத வச்சு எதிர்பார்த்தாரு இந்த வசனத்துல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு பதிலா அப்படியே பொறுமையா நிதானமா நின்று அவர் பேசுறதை இங்க பாக்குறோம். சரி, அடுத்து யோவான் 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, யார் என் சத்தத்தை கேட்பா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பாங்க, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவருக்கு தெரியும் யார் என் பிள்ளைகள் அப்படின்னு. அப்ப அவரோட பிள்ளைகளுக்கு அருமையா அந்த சத்தத்தை கேட்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு அவர். அப்ப அவரோட சத்தம் நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேடியோ ஃபைன் டியூன் பண்ற மாதிரிதான் கரெக்டா நம்ம ரேடியோ ஃபைன் டியூன் பண்ணி அந்த எஃப்எம் கரெக்டான அந்த நம்பர்ல வைக்கல அப்படின்னா சவுண்ட் வரும். அதை கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சத்தம் கேட்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளோட இருதயத்துல அப்பாவோட சத்தத்துக்கு ஏதாவது டியூன் பண்ணி அந்த இருதயத்தை வச்சோம்னா அவரோட சத்தம் கேட்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லைன்னா இறைச்சல் மத்தியில கேட்கும், அது உங்களுக்கு காதலோட கேட்காது. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இன்னைக்கு அவரோட ஆடுல நம்ம இருக்கணும் தீர்மானிச்சிட்டோம்னா அவர் சத்தத்தை கேட்க நம்ம ரெடியா இருக்கும். சரி, அப்ப அவரோட சத்தத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவரோடு நம்ம இன்னும் அதிகமாக ஒட்டி உறவாடும் பொழுது அவர் சத்தம் கேட்க முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஜெபத்துல அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் ரெடியா இருக்கணும். நம்ம தனிமை ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரேயர் நின்று ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டு சபையில் நின்று போடக்கூடிய விஷயமா இருக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு பிரேயர்ல. சோ அதை நம்ம பண்ணணும். இது ஆண்டவருக்கும் நமக்கும் நடக்கிற ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வேணும்னா அவரோட சித்தத்தை அறிந்துக்கணும். அவர் சித்தத்தை அறியணும் அப்படின்னா அவர் சத்தத்தை நம்ம கேட்க ரெடியா இருக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதே மாதிரி வசன வாசிப்பா இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அவரோட நம்ம நின்று செய்யும் போது அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சாமுவேல் கதை நமக்கு தெரியும். சாமுவேல் சின்ன பையனா இருக்கும்போது ஆண்டவர் பேச ட்ரை பண்றாரு. அப்ப சாமுவேல் ஓடி வந்து அவர் ஏலிதான் கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏலிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் நல்லா கவனிச்சீங்கன்னா அப்ப ஆண்டவருக்கும் சாமுவேலுக்கும் ரொம்ப அந்த இன்டிமசியோ இல்ல ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நடக்கலாங்க. போக போக போகதான் சாமுவேல் அவர் ஜெபத்திலையும் அவருடைய ஒவ்வொரு வேத வாசிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஆண்டவரோட நெருங்க தெரிஞ்சுக்கிட்டார். அது வரைக்கும் இல்லாத நேரங்கள்ல ஆண்டவர் கூப்பிடுறது கூட அவர் சத்தம், இது ஆண்டவர் சத்தம் அவருக்கு தெரியல சின்ன பையனா இருக்கும்போது. அவர் என்ன பண்றாரு, ஏலிகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம பாக்குறோம். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காமிக்காரு. அப்ப நம்ம மோர் டைம், நிறைய டைம் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபத்திலையும் வேத வாசித்திலையும் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கிறது மட்டும் இல்லாதபடிக்கு, ஜெபம் பண்றது மட்டும் இல்லாதபடிக்கு அவரோட வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன நடக்குது அப்படின்னா அப்பாவோட சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குன்றத பாக்குறோம். இல்லை அப்படின்னா சுய சத்தம் தான் அதிகமா கேட்கும்.
அவரோட வார்த்தை நம்ம காதல் விழுகாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அப்ப மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். யாரு எப்படி நடத்தப்பட முடியும்? அப்ப அவரோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். எப்படி ஆண்டவர் சொல்லி போய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, நேசி, இறக்கம் காட்டு அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த கரெக்டா நம்ம வாழ்க்கையில பண்ண என்ன ஆகும்னா, அப்ப அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், ஆவியில நடக்கிறோம். ஆண்டவர் பாக்குறாரு, ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு உண்மையா இருக்கும், நானு அவருக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது, கரெக்டா இருக்கும்னு சொல்லி கத்தருக்கு முன்பாக அதை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். ஆனா நம்ம மனசாட்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு நாள் இத்தனை நாள் ஒழுங்காக செஞ்சோம், ஒரு நாள் செய்யறது இந்த உலகம் அழிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுயத்துல இருந்து சட்டம் கெடுத்து நம்மளை மாற்றி செய்ய வைக்கும். அப்ப மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார் சொல்றாரு. அப்ப அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சிஸ்டர்ஸ். அப்ப ஆண்டவர் எப்படி நம்ம நடத்துறாரு நம்ம உள்ளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்விக்ஷன்ல நம்மளுக்கு உள் மனசுல ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோட ஆவிக்குரிய சில பாரங்கள் நம்மளுக்கு கொடுப்பாரு. இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த விஷயத்துக்காக போ, நீ இங்க போய் அவங்களுக்காக ஆண்டவர் பத்தி சொல்லு, என்னை பத்தி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நம்ம நடத்துவார். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு கர்த்தர் நமக்குள்ள. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஆவியில் நம்ம நடத்தப்படும் போது இத்தனை விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஆண்டவர் சில விஷயங்கள்ல பேசுறாரு. எப்படின்னா, நீ அங்க போகாத, இவங்களை கூப்பிட்டு என்னன்னு கேளு, இன்னைக்கு அந்த பிரதர்கிட்ட பேசு, இல்ல அந்த சிஸ்டர்கிட்ட பேசு, என்னன்னு கேளு, இப்ப நீ ஜோம் பண்ண இந்த இடத்துல காலைல எழுப்பி விட்டுக்கணும், உடனே ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த காரியத்துக்கு நீ மன்னிப்பு கேளு அப்படி திடீர்னு ஒரு விஷயத்தை கொடுத்து ஆவியான சொல்லி இந்த காரியத்துக்கு நீ மன்னிப்பு கேளுவாரு. சம்பந்தமே இருக்காது, திடீர்னு ஆண்டவர் விஷயத்துல நீங்க கரெக்டா போயிட்டு இருப்பீங்க, ஆனா திடீர்னு ஒரு விஷயத்தை காட்டுவாரு. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் பிரியமில்லா சில விஷயத்த பண்ணிருப்போம் நம்ம. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை காட்டி உன் நினைவுக்குள்ள கொண்டு வந்து இந்த வயசுல நீ இப்படி பண்ண இந்த விஷயத்தை கேளு, மன்னிப்பு கேளு முதல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உடனே அவர் கீழ்ப்படுது எப்படி போது அவரோட அவரோட மைண்ட் செட்டுக்கு நம்ம நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாறிடுவோம். அப்பா மாதிரியே அப்பாவோட சிந்தனையில இன்னைக்கு நம்ம நடக்கும்போது ரொம்ப வேற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் பண்ண வைக்க முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நம்ம அந்த மாதிரி நடத்த விரும்புறாரு. எப்படி தன்னுடைய மகளா இன்னைக்கு அழைச்சிருக்காரு. வாசிப்போம் அடுத்தது. எப்படி இது ஆண்டவர் தான் பேசுறாரு இல்ல என் சுயம் பேசுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. வாசிக்கலாம். இது வந்து வசனத்தோட ஒத்து போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமென். ஆமென். அப்ப தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவன் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப அப்பா பேசுற ஒவ்வொரு விஷயமும் அழகா நமக்கு ஆவியானவர் மூலமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தேவனுடைய மனுஷன் தேவனோடாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக சொன்னது போல ஒரு நல்ல குட்னஸ் நல்ல விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நம்ம காட்டிக்கொண்டே இருக்காரு. அவர் பேசுற விஷயத்த தெளிவா பேசுறார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். எப்பவுமே தேவன் வந்து தான் ஒரு வார்த்தை பேசுவார் அப்படின்னா அதுக்கு மாறுபாடான வேற விஷயத்துல எங்க பேச மாட்டார். கரெக்டா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ இன்னைக்கு மன்னிப்பு கேளு, உன்கிட்ட மன்னிக்காத குணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு வேற இடத்துல மன்னிக்காது அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி தவறான உறவுகள் நமக்குள்ள தேவையில்லை அப்படின்றது அழகா சொல்லுவார் ஆண்டவர். இந்த இதுக்கு நீ பழி வாங்குற உணர்வு உனக்குள்ள இருக்கு, அதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பெருமையா இருக்கிற நீ ரொம்ப அப்படின்னு. இதெல்லாம் வந்து சில இந்த விஷயத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி எது ஆண்டவர் பேசுறதுன்ற விஷயத்துக்கு நமக்கு தெளிவாக காமிக்கிறார். அப்ப அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல வந்து நம்ம பெருமையா இருந்தாதான் அந்த இடத்துல மதிப்பாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படி ஆண்டவர் தடுத்துருவாரு. அப்படி போற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தாழ்மையா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அப்படி தாழ்மையா இருந்தா ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்களே. எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பெருமையா இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்து காமிச்சு ரிச்சா காட்டினாதான் அவங்க எல்லாம் நம்ம நல்லா நம்புவாங்க அப்படின்னு நினைப்புல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஆண்டவர் பிரியமில்லாத வார்த்தை. இப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வருது பாத்தீங்கன்னா, இப்படி போகணும், இப்பதான் அவங்க மதிப்பாங்க, இல்லைன்னா நம்ம கேவலம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருது எல்லாமே நம்மளோட சொந்த சுயமான விஷயம். இதுல நம்ம கொஞ்சம் பொறுத்து பொறுமையா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கர்த்தரோட வார்த்தை எப்படி இருக்கு, நம்மளோட சுய வார்த்தை எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதை கொஞ்சம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் வேற வழியில் நடத்தி கொண்டு போவார் சிஸ்டர்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா நடக்கும். ஆண்டவர்கிட்ட அப்பா கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்களோட வார்த்தை எனக்கு கிளியரா கேட்காம சொல்லுங்க ஆண்டவர், நான் கீழ்படுங்க நீங்க சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுங்க. கர்த்தர் அவரோட வார்த்தை உங்க காதுல அழகா கேட்க. சரி, இப்படி ஆண்டவரோட வார்த்தை பேசுது அப்படின்னா அது வந்து சமாதானத்துக்கு எதுவா இருக்குமா இல்ல கன்ஃபியூஷனுக்கு எதுவா இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 14 வாசிக்கலாம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், ரொம்ப கிளியர், ஆண்டவர் வந்தா அந்த இடத்துல சமாதானம் வருதுப்பா. ஏன் அப்படின்னா இஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இயேசு கிறிஸ்து. அப்ப சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அப்ப சமாதானம் எங்க ஒரு இடத்துல இல்லையோ அங்க தேவன் இல்லை. இன்னைக்கு அது வீடாவும் இருக்கலாம், அது வந்து நம்ம ஜெபிக்கிற வீட்டு சபையாவும் இருக்கலாம். இன்னைக்கு வீட்டுல சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கத்தர் கீழ்ப்படுகிற மக்கள் இல்லை, கத்தர் சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் கிடையாது. அதனால சமாதானம் இல்லை. அதே இது இன்னைக்கு வீடுகள் தோறும் சபையில் கூடுறோம் நம்ம இன்னைக்கு, அந்த இடத்துல சமாதானம் இல்லை. ஒருத்தருக்கு முறைச்சுக்கிட்டு ஒருத்தவங்க பின்னாடி பேசிக்கிட்டு இது தப்பு அது தப்புன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சந்தேகம் இருக்க மாட்டாரு. கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஒருமைப்பாடோட சமாதானத்தோட ஒரே தேவனை விசுவாசிச்சு நடக்கும் பொழுது அங்க தேவன் இருப்பார். சரி, இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா தேவனோட நம்ம சில வழியில நம்ம நடத்தி கொண்டு போவார். அந்த வழி ரொம்ப தூரமா இருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலிப்பாவும் இருக்கலாம். ஆனா அப்படி நடக்கிற விஷயத்துல நம்ம சலிக்காதபடி பொறுமையாக கத்திருக்க போனோம் அப்படின்னா அந்த முடிவுல அவர் ரொம்ப ஒரு ஆழமான சமாதானத்தை கொடுக்கறதுக்கா இருக்கிறார். ஆனா நம்ம சுயம் என்ன பண்ண தெரியுமா, என்னத்ததுல போய் கேட்டுக்கிட்டு இப்படி பொறுமையா போய்கிட்டு இருக்கு, டக்குன்னு ஏதாவது போய் இப்படி ஷார்ட்கட்ல போய் பண்ணி போப்பா அப்படின்னு தோணும். எப்படி ஷார்ட்கட்ல உள்ள போறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நம்மளோட சுயமா இருக்கும். அது ஆண்டவர் பிரியம் இல்லை. ஆண்டவர் பிரியமான விஷயங்களை ஆண்டவர் அழகா காட்டுவாரு. அது நம்ம சுத்தமா பிடிக்காதபடிக்கு நம்ம நம்மளோட சுயம் நம்ம சொல்லி கொடுக்கும். இப்போ உதாரணம் கவனிச்சீங்கன்னா நம்ம சுயம் என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு விஷயத்தை கண்டு பதற வைக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொடுத்து, இப்ப இந்த உதவி போய் அந்த பேர் போய் கேட்கலாமா, இந்த உதவி போய் அவங்ககிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாமா, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்க நாடுறதுக்கும் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போறதுக்கும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணும். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற போது கர்த்தர் பயப்படாத, நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், பொறுமையா ஒரு ஜோம் பண்ணிட்டு வா, ஒரு ஜோம் பண்ணு, உன்னை தாழ்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுப்பேன், மன்னிப்பு கேட்டேன்ட்டவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதை நம்ம கேட்கணும். ஆனா அதை கேட்க என்ன பண்ணுவோம், எதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு உடனே இந்த அவங்க போய் கூப்பிடுங்க, இந்த போய் பாருங்க, இதை உடனே செய்யுங்கன்னு சொல்லி படப்படப்புல முடிவு எடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி டபுள் மைண்டட் இருக்கும், மைண்டட்னஸ். இது எப்படி இருக்குன்னா செய்யலாமா இல்லை இப்படி பண்ணலாமா, இது செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து எதையும் உருப்படியா பண்ண மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் வரும். இது எல்லாமே சுயம் கொண்டு வருது காமிக்காங்க. சரி, இப்படி வர வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை வருமா இல்லைன்னா என் சொந்த சுயத்துக்கு மகிமை வருமா அப்படின்றதையும் பார்க்கலாம். யோவான் 16 14 வாசிக்கலாம். யோவான் 16:14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அமேன். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்ப எல்லா உண்மைக்கும் அவர் தகப்பனா இருக்கிறார், சத்தியத்து தகப்பனா இருக்கிற அவர் என்ன பண்ணுவாரு, சத்தியத்தை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அருமையாக தேவன் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு என்ன பண்றாருன்னா அதை அறிவிக்கக்கூடியவரா இருக்காரு. யாரும் ஆவியானவர். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப அவர் வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிக்கிறவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்து சொன்னது போல அவர் எடுத்து நமக்கு அறிவிக்கிறவராக இருக்காரு. அவருடைய ஆவி பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக நம்முடைய பாவத்துக்காக சிலுவையை தொங்குறாரு. இன்னைக்கு அவர் உயிர் தெளிந்து என்ன பண்றாரு, ஆவியானவரா இருக்காரு. எப்படி இருக்காரு, நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கின்றது போல இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டா நமக்குள்ள இருக்கிறார். சரி, அப்ப அவர் வரார் அப்படின்ற போது அவர் வந்து எப்பவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ற விஷயத்தையே தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
அவர் இந்த இடத்துல ஈவு கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லை. சரி, இப்ப சுயம் என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தான் சொன்னேன், இந்த காரியத்தை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் சுயம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னோட இடத்துல எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலும் சொன்னது போல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை அழகா எடுத்து காமிக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க மனுஷனோட சுயம் என்ன பண்ணுது, நான் தான் அப்படின்னு சொல்லும். எனக்கு பேர் வரணும், எனக்கு பெருமை நடக்கணும் அப்படின்றது, எனக்கு தான் எல்லா கண்ட்ரோல் எடுக்கணும், நான் மொத்தமா ஒரு ஒரு சர்வாதிகாரமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல இருக்கும். ஆனா வெளியே காட்டும் போது எப்படி காட்டும், மனசு அழகா சிரிச்சுக்கிட்டு அன்பா இருக்கு மாதிரி நடிச்சு காமிக்கும். இது மனுஷனோட இயல்பு, மனுஷன் நடத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஆண்டவர், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, உங்கள்கிட்ட தாழ்மை எதிர்பார்க்கிறார், உங்கள்கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட அந்த ஒரு நன்றி கடந்து எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி முழுமையாக நம்ம சரணடையணும், அதற்கு முன்பாக நம்ம அவருக்கு ஒபீடியன்டா இருக்கணும், கீழ்ப்படியணும்னு சொல்லி இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் சுயத்துக்கிட்ட சொன்னோம்னா ஐயோ அப்படின்னு சுயம். நான் தாழ்மையா இருக்கிறேன், என்னாலாம் முடியாதுப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறதா அப்படின்னு சொல்லி சுயம் சொல்லும். நானும் சரணம் வர முடியாது, நாளைக்கு வரணும், நான் பண்ண தப்பு, உலகம் என்ன பண்ணிட்டாங்க, நான் கரெக்டான கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் சுயம் சொல்ற விஷயம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கர்த்தர் வார்த்தை எப்படி இருக்கு, சுயமோட வார்த்தை எப்படி. சரி, ஏன் சில நேரங்கள்ல நம்மளோட சுய வார்த்தை ரொம்ப பலனுள்ளதா ஆயிருது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் சுயத்தின் விஷயம். ஒரு இடத்துல முடிவு வாங்க போறோம், முடிவு எடுக்க போறோம், இல்ல சில விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆண்டவர்களோட வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் சுயத்தின் சத்தத்துக்கும் ஒரு போராட்டம் நடக்கிறதுல சுயம் ஜெயிச்சிடும் நிறைய நேரத்துல. ஏன் சுயம் ஜெயிக்குது, ஏன் பலனா இருக்கு தெரிஞ்சுக்கணுமே, வாசிக்கலாம். முதலாவதாக லேக் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் இல்லாத ஒரு விஷயத்தினால, ஜெபமின்மையினால நடக்கிற விஷயம். மத்தேயு 26:41 வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆமென். அப்ப நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி, அதுக்குதான் நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா அப்ப சோதிச்சிட்டாரு ஆண்டவர், எனக்கு அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டாருன்னு சொல்றதெல்லாம் பெரிய கிடையாது. நம்ம சோதனை நம்ம தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அதுக்கு விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றது அழகா சொன்னாங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான்ப்பா, ஆனா மாம்சமோ பலவீனமானது. அப்ப மாம்சம் ஆவி உற்சாகம் நான் ஜெபம் பண்ணணும், 2 முழங்கால் படி நம்ம ஜெபம் பண்ணலாம், டெய்லி காலைல 5 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம், விடாம பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு படுத்தவங்க காலையில் எந்திரிக்க முடியாது. 5 மணி அலாம் 6 மணி ஆகும், 6 மணி 7,000, 7 8,000 அப்படி ஆபீஸ் வாங்க முடியாது. இது எப்படி நடக்குது? ஏன்னா ஆவி உற்சாகம் பண்ணணும். மாம்சம் என்ன சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தூங்க, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கலாம், இல்ல சனி நேரம் இன்னைக்கு தூங்காம இன்னைக்கு காலைல 5 மணிக்கு என்ன பண்ண போறோம், எப்படியும் பிரயத்தன போறோம் அப்படின்னு சொல்லி பல விதமான கன்வின்சிங் பவர் அதுக்கிட்ட ரொம்ப இருக்கும், எப்ப நம்ம ஜெபிக்காம இருந்தோம் அப்படின்னு. சரி, இந்த பிரேயர் பண்ணா இது எப்படி இதெல்லாம் போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரேயர் வீக்கன்ஸ் த ஃபிளஷ். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன பண்ணுன்னா மாம்சம் அடங்க ஆரம்பிச்சிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்றாரு. அதே மாதிரி நம்ம புத்தி இன்னும் கூர்மையாக மாம்சத்தை மிரட்டியை இது பண்ணாத, நான் சொல்றதை நீ கேள், நீ சொல்றதை கேட்கறது இல்லைன்னு சொல்லி உங்க புத்திகிட்ட பேச ஆரம்பிக்கும் இந்த ஜெபம். அப்ப யாரு குறைவா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களோட ஜெபம் டைம் ரொம்ப குறைவாகுதோ, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தங்களோட சுயத்தின் சத்தம் அதிகமா இருக்குமா. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணாம அப்படியே அவாய்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஜெபமே கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம சுயத்தின் சத்தம் அதிகமா இருக்கும், ஆண்டவரோட சத்தம் கம்மியா இருக்கும், கேட்கவே கேட்காது. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், முதலாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது ஜெபம் பண்ணல அப்படின்னா நம்மளோட சுயத்தின் சத்தம் அதிகமா இருக்க காரணமா இருக்குதுதான். அடுத்தது சங்கீதம் 46:10 வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்ல, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்படி இருப்பாரா, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்ப இவ்வளவு உயர்ந்திருக்கிற நம்ம கண்டுபிடிக்க முடியாம என்ன பண்றோம், சத்தம் கேட்காதபடிக்கு இரைச்சலின் சத்தம் அதிகமா இருக்கும். எப்ப தேவன் கிட்ட அமர்ந்து உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கதான் தேவன், நீங்கதான் இந்த உலகத்தை படைச்சீங்க, என்ன படைச்சது தான், எனக்கு இதுதான் பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே, என்னப்பா பண்ணணும், நான் என்ன மாத்திக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு 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 அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாவே நமக்கு நம்மளுடைய சொந்த சுயத்தின் சத்தம் அதிகமா இருக்கு, அது மேற்கொண்டுரும் அப்படின்னு காமிக்கிறாங்க. எப்ப யாரால ஆண்டவரோட சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க, எப்ப அவங்களோட ஆவி, அவங்களோட ஆத்மா ரொம்ப ஓவர் கிரௌடடா, ரொம்ப பிஸியா, பல விதமான பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவதாக இந்த சோசியல் மீடியா.
ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எந்த விதமான சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி டிவி வேற விதமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம மனசை டைவர்ட் பண்ணி கொண்டு போற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கை முழுசும் முடிவே இல்லாத பிஸி 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 பிஸின்னு சொல்ற விஷயமா இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளுடைய சத்தம், நம்மளோட சுய சத்தத்தை அதிகரிச்சு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க. காரணம், இதுல நம்ம மூழ்கி இதோட சத்தத்தை கேட்கறதுக்கு தான் நம்ம காதையும் கண்ணையும் நம்ம கையும் கால்களையும் பொத்தியும் என்ன பண்றோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி எல்லா விஷயத்திலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு மனுஷனை எப்படி சாத்தா வஞ்சித்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல ஆவியின் சிந்தனை இருக்க விடாதபடிக்கு மாம்ச சிந்தத்தை இழுத்து கொண்டு போகுதுன்னா தான் நடக்குது. பொறுமையா நம்ம இருந்து கர்த்தருக்கு முன்பாக இருந்து விலகும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடி ஆகும். அதே மாதிரி சில அந்தரங்கமான பாவங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆவிக்குரிய அந்த சத்தம் கேட்கிற விஷயத்த மங்கி செய்ய வைக்கலாம், மங்க வைக்கலாம். எப்படின்ற வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். கேட்கலாம் அடிக்கடி பஸ் என்ன பதில், நான் அடிக்கடி ஜோம் பண்ணிட்டே இருக்கேன், நிறைய விஷயத்துக்காக ஜோம் பண்ணுறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேது, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னும் போது இது ஒரு காரணமா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. யாருடைய அக்கிரமங்கள்? தேவனுடைய அக்கிரமங்களா? உங்கள் அக்கிரமங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் இந்த இடத்துல தேவனுக்கு நடுவா பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைவாக்கிறது. அப்ப அவ்வளவு பாவத்தை பண்ணி 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 என்ன பண்றோம், அவர் செவி கொடுக்காத கூட இருக்கு, முகத்தை திருப்பிக் கொள்ற மாதிரி வச்சுக்கிறோம். அப்ப அந்த பாவத்துக்கு முதல்ல அவன் செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதை நம்ம செஞ்சோம்னா முதல் ஆண்டோட சத்தம் கேட்க ரெடி ஆயிடுவோம். அடிக்கடி ஒரு மனுஷன் தான் பாவத்துக்காக சரி இன்னைக்கு பண்ணிட்டு போறேன், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், நாளையில இருந்து நான் திருந்திக்கிறேன், நாளையில இருந்து திருந்திக்கிறேன், நாளையில இருந்து திரும்பி சொல்லி இந்த பாவத்தை பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள ரொம்ப வீக் ஆக்கிறோம். அப்ப அந்த இரைச்சலின் சத்தம் அதிகமாகும் போது நம்மளுடைய சுயம், இந்த சொந்த இந்த சத்தம் என்ன மாம்ச சத்தம் என்ன பண்ண தெரியுமா, அது அதிகமானவனே ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு விஷயம் இந்த காதல கேட்காது. அதாவது பாவம் ஆண்டவர் பேசுறது தடுக்காது. இந்த பாவம் என்ன பண்ணும் தெரியுமா, மனுஷன் ஆண்டவர் பேசுறது சத்தத்தை கேட்க விடாதபடி தடுத்துரும். ஆண்டவரோட ஆண்டவர் நம்மளோட பேசுற எந்த விஷயத்தையும் பாவம் தடுக்கிறது இல்ல. பாவம் மனுஷனுக்குள்ள மனுஷன் ஆண்டவருக்கு விஷயத்தை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது தடுக்கிறது தான் இந்த பாவம். அப்ப இந்த பாவத்துல இருந்து முதல் வெளியே வர வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப கர்த்தர் பேச சத்தம் நமக்கு கேட்கும். சரி, how to hear God's voice more clearly, எப்படி தேவனுடைய சத்தத்தை ரொம்ப கிளியரா கேட்கறது வாசிப்போம். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், தினம்தோறும் நம்ம வசனம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அதை நம்ம செஞ்சாகணுன்றது ஆண்டவர் அழகா காமிக்கிறார். அப்ப நமக்கு ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவியில் ஒரு எழுப்புதல் நமக்குள்ள நடக்கும். எப்படி? எபிரேயர் 4:12 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். எப்படி ஜீவன், அவரோட வார்த்தை அப்படின்னா லைஃப் இருக்கு, அதுல பவர் இருக்கு, உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்படின்னா நல்ல டபுள் எட்ஜ் ஸ்வார்ட், எப்படி வச்சு இறக்குனாலும் அந்த வார்த்தை கிழிச்சிடும். ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா பிரிக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா குத்தி பிடிக்கக்கூடிய கத்தி கிடையாது. கத்தி மாதிரி இருக்கிற வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்குதுன்னு சொல்றது போல ஒவ்வொரு அழகா பிரிச்சிருமா. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கவனிச்சீங்கன்னா, ஆவியில் வசனத்துல நம்ம நல்லா ட்ரெயின் ஆக வசனத்துல நல்லா வாசிக்கிறதா இருக்கட்டும்,
அதை கடைபிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அப்ப நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல அழகா பிரிச்சு, இது நல்ல ஆவி, இது கெட்ட ஆவி, இது கரெக்டான பேசுறோம், இது இயேசு கிறிஸ்து பேசுறாரு, இது என் சுயம் பேசுதுன்னு நம்மளால பிரிக்க முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்ப ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட மைண்ட்ல நிறைய ஃபில் ஆகுதோ, நிறைய இடம் பிடிக்குதோ, நிறைய நிரம்புதோ, அப்ப நமக்குள்ள அவரா பேசுற ஒவ்வொரு வார்த்தை, பொய்யா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு காட்டி கொடுத்தோம். நம்மளோட சுயம் காட்டி கொடுக்கப்பட்டோம். ஆண்டவர் அழகா காட்டி கொடுத்துருவார். அவரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கேட்கும் பொழுதுன்றதை இங்க நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதன் மூலமாக இது தேவனுடைய சத்தம், இது என்னோட சத்தம் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதே மாதிரி எப்படி வேதம் வாசிக்கிறோம், அதே மாதிரி ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ஜெபம் தனிப்பட்ட முறையில கண்டிப்பா இருந்தே ஆகும். என்னதான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாலும், என்னதான் பிரதர் சிஸ்டர்ஸ் கூடி ஜெபிச்சாலும், ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணாலும், காலைல 5 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, ராத்திரி 12 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டாலும், உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இது ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில இயேசுப்பாவோட நீங்க கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இதை கொடுத்தது நன்றி, அதை கொடுத்தது நன்றி, இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கறது மட்டும் இல்ல. ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கும் டைம் கொடுங்க. வசனத்தை வாசிங்க. அப்பா பேசுவாரு ஒவ்வொரு விஷயத்துல. இன்னைக்கு என்ன இந்த நாள்ல பண்றது ஆண்டவரே, இந்த நாள்ல அப்படி தொடங்குறேன், இது கரெக்டா, இது பண்ணலாமா, இந்த இடத்துல இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேட்க 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 சந்தோஷமா ஆவியான ஒரு வெளிப்படுத்த ரெடியா இருக்காங்க. அடுத்தது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கர்த்தருக்கும் நமக்கும் மத்தியில ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறதா இருக்கலாம். இல்ல நம்மள எப்படி நம்மளோட மாம்சத்தை தாழ்த்தி ஒடுக்கி கர்த்தருக்கு முன்பாக சில விஷயங்கள் நம்ம செய்வதன் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வந்து பலத்தை கொடுக்கிறாரு. மத்திய 17:21 வாசித்து சொல்ல போனா அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க, பை ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கு. ஆக்சுவலா இங்க ஜெபம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற வார்த்தையை இடையில சேர்த்த ஒரு விஷயம் தான். இந்த ஃபாஸ்டிங் நான் சொல்ல வர்றது எதுக்கு அப்படின்னா, எப்படியாவது நம்மளோட சுயமா இருக்கிற இந்த மாம்சத்தை ஒடுக்குறதுக்கு ஒரு வழிதான் இந்த ஃபாஸ்டிங் மேஜரா. அப்ப இந்த எப்படி ஒடுக்குறது அப்படின்னும் போது, என்னை தாழ்த்தி, எனக்குள்ள இருக்க பெருமை, எனக்குள்ள இருக்க சில விஷயங்களை தாழ்த்தி, அந்த பஃபிங் போட்டு அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு நல்ல கொடுங்க, நான் இந்த விஷயத்துல நான் மாறணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்னும் ஒரு ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வருதா கூடுதலுக்கு ஒரு வழியா இருக்கு. இது ஒரு டிப்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆண்டவரோட எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா வசனத்திலையும் பிரேயர்லயும் அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா ஆறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பர்சனல் சிஸ்டர்ஸ்ல. அதே மாதிரி ஒபே குவிக்லி, எதுவா இருந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் செஞ்சிடறேன்னு சொல்லி டக்குன்னு ஒபே பண்றது மூலமாக ஆண்டவரோட சத்தத்தை உங்களால சீக்கிரமா கேட்க முடியும். எப்படி அப்படின்றத வாசிக்கலாம். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமேன். ஆமேன். நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருல்ல. அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அப்படின்னா ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. இன்னைக்கு வசனத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும். இன்னைக்கு வசனத்தை இப்பயும் நம்ம கேட்கிறோம், ஆனா அதை செய்யணுமா அப்படின்றது தெரியாது. ஆனா அதை செய்யணும்ன்றதுதான். அதாவது நீங்க செய்யற அப்படின்னா நீ உன்னை வஞ்சிக்கிறதுன்றதால காமிக்கிறாரு. அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு அந்த வசனத்தை கேட்டு அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தை சத்தம் நம்ம கண்டிப்பா கேட்கும். டிலேட் ஒபீடியன்ஸ் என்ன ஆகும், நான் ஒரு வேலை இப்போ உடனே கீழ்ப்படியாக, நான் அப்புறம் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல அவரோட சத்தத்தை கேட்கறதுல நம்மளால சரியா கேட்க முடியாது. நிறைய இறைச்சல் உண்டாகும். எப்படி நம்மளோட சுய சத்தம் ரொம்ப அப்புறம் மாதிரி இப்ப என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்க, நேரம் ஆச்சுல, வேலைக்கு போகணும்ல, அப்புறம் ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை தள்ளி போட விஷயமா இருக்கலாம். தூக்கம் வரதை தூங்கிட்டு ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற விஷயமா இருக்கும். இது எல்லாமே நம்மளோட சுயத்தின் சத்தமா இருக்கு. உடனடியாக ஆண்டவரோட விஷயத்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா விதமான வார்த்தைகள் பேசுறதை நம்ம அழகா கேட்கறதுக்கு உதவி செய்யறாரு. அதே மாதிரி அவருக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில நடக்கக்கூடிய நிறைய சில ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கோம். மேபி உலகத்தின் இச்சையா இருக்கலாம், அது இல்லைன்னா ஒரு சில உலகத்தின் காரியங்களா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், அதுக்காக இன்னைக்கு வேணா பிரேயர் போகாம இருக்கலாம்,
இன்னைக்கு ஜெபிக்க வேணாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு தான் ப்ரேயர் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துல அவரோட கொடுக்க வேண்டிய டைமை நீங்க கட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா அவரோட சத்தம் நமக்கு ரொம்ப கேட்காது சிஸ்டர்ஸ். சரி, அப்ப இந்த மாதிரி சில பேர்ட்ட அழகா பேசி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் காரியங்கள் நடத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு சாமுவேல் நமக்கு தெரியும். சாமுவேல் அழகா ஆண்டவர் பேசின விஷயத்த பார்ப்போம். 1 சாமுவேல் 3:10 வாசிப்போம். 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமென். அப்ப கவனிக்கும் போது அப்ப சாமுவேலுக்கு அந்த சத்தம் எப்படி கேட்குது, ஆண்டவர் பேசுற சத்தம் எப்படி, அப்போ தான் வந்து சொல்லி அனுப்பாடி இந்த மாதிரி சொல்லு அப்படிங்கும்போது அவர் மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆகிறாரு. ஓகே, நீங்க ஆண்டவர் மட்டும் பேசுறாரு, நம்ம அதை கீழ்ப்படியணும், அது பெரியவர், அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் மைண்ட்ல செட் ஆகி ரொம்ப அழகா அவருக்கு முக்கியத்தனம் கொடுக்குறாரு. இல்ல பரவாயில்ல, கூப்பிடுறா, போய் தூங்க, எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லி அவர் செய்யாதபடிக்கு அந்த இடத்துல எப்படி அவர் இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அவர் பொறுமைய கவனமா கேட்கிறாரு, உடனே அவர் கீழ்ப்படுகிறாரு, அவருக்கு உதவி, அதுக்கு அவருக்கு சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி ஆபிரகாமோட இதை பாக்குறோம். ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அப்ப ஆபிரகாம் அழகா பேசுறாரு, ஆடவன் உடனே அது கீழ்ப்படிஞ்சு அவர் செஞ்சார் அப்படின்றத பாக்குறோம். ஆபிரகாம் புரியறதுக்கு முன்பாகவே இது என்ன எப்படின்னு புரியறதுக்கு முன்பாக உடனே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாரு அவர். அப்ப நம்மளோட சுயம் என்ன பண்ணணும்னா, ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் ஆண்டவர் சொன்னாரு, இது சொன்னது கரெக்ட் தானா, இல்ல சும்மா நம்மளா யோசிச்சோமா, ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா ஆண்டவருக்கு என்ன தெரியும், நாங்க போய் கஷ்டப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள், பல எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொந்தம் சுயம் கேட்குமா. ஆனா விசுவாசம் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சொன்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணும். அப்ப அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை இன்னும் அதிகமாக நம்ம கேட்க ஆரம்பிக்கின்றது காமிக்கிறாங்க. சரி, மோசேக்கு இதே மாதிரி விஷயம் நடந்துச்சு. வாசிப்போம். யாத்திரை 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். கவனிச்சோம்னா மோசே வந்து கொஞ்சம் பொறுமையா நின்று அந்த சத்தத்தை எங்க இருந்து வருது சத்துவம்னு சொல்லி அவர் பொறுமையா நின்று கவனிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறது லைட்டா காதுல விழுந்தாலும் அந்த பொறுமையா நின்று அதை கேட்டு ஓகே இது ஆண்டவர் சத்தம் அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தின் இச்சையின் சத்தத்தின் நிமித்தமாக, நம்மளோட சுய சத்தத்தின் நிமித்தமாக என்ன பண்றோம், அதுல இருந்து அப்படியே விலகி தேவையில்லாத ஏதோ விஷயத்த நம்ம பண்ணி போயிடணும். மரியாதை அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க ஆண்டவரோட சத்தத்துக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். அப்ப அழகா மரியாள் உடனே கீழ்ப்படிதாங்க. மரியாளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் அதை பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கல. இது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமா, அது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இல்ல வெளியே மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன், அவ்வளவுதான், அவர் சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஆண்டவர் சத்தத்தை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனாக இங்க இருக்கும் பொழுது அவரு சத்தத்துக்கு எப்படி செவி கொடுத்தார் அப்படின்றத பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஆமென். இப்ப மனுஷனா வந்தாலும் அவர் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு பெரிய போராட்டம் நடக்குது. அவருடைய மாம்சத்துக்கும் அவரோட ஆவிக்கும் போராட்டம் நடக்குது. அப்ப மாம்சம் அழகா சொல்லும், இந்த சிலுவையை எடுத்துக்காங்க, அப்படியே போட்டு ஓடிடு, இல்ல ஏதாவது செஞ்சிரு அப்படின்னு சொல்லும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஆண்டவரோட சித்தத்துக்கு எதிர்பார்த்து அப்பா சொன்னா சரின்னு சொல்லி ஆவியில தேவனோட பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மொத்தமா சரணடைஞ்சார் அப்படின்றதே பார்த்தோம். அதே மாதிரி சயின்ஸ் யுவர் க்ரோயிங், அது எப்படின்னா இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய தேவன் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும், ஆவிக்குரிய விஷயத்தையும் நம்ம எப்படி வளர்றோம் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சிஸ்டர்ஸ், இப்ப நான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவரோட சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவரோட சத்தத்தை நான் கேட்கிறேன், அது எனக்கு கேட்கறதுல எப்படி நான் வளர்றது அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா முதலாவது நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது கவனிக்கணும்.
நமக்குள்ள அந்த பாவத்தின் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் அதுல விலக ஆரம்பிச்சிருவோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்ன்னு சொல்லி அதை உடனே உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு டக்குன்னு நம்மளால செய்ய முடியும். வேற எதையும் யோசிக்க மாட்டோம். எப்பவுமே ஜெபம் பண்றதுக்கு ஒரு பசியோட இருக்கும். நம்ம பரிசுத்தத்தை தேடி பரிசுத்தத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். பரிசுத்தத்தை நேசிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சிஸ்டர்ஸ். அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வேற லெவல். அது அதே மாதிரி அடுத்தவங்களோட சின்ன சின்ன விஷயத்தை கம்பேர் பண்ணாம நம்ம ஆண்டோருக்கு முன்பாக ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி நம்ம இன்னும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்ல சில தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி எதை நம்ம ஆண்டோருக்குள்ள விஷயத்த பண்ணாலும் அது உண்மையாக ஆழமாக பண்றதுக்கு நம்ம தோணும். அதே மாதிரி உலகத்தின் மேல இருக்க இந்த இச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் நமக்கு. இது எல்லாமே நமக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம வளர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்றத ஆண்டவர் அழகா இங்க காமிக்கிறார். சரி, கடைசி ஒரு யுத்தம் இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த யுத்தம் முக்கியமான யுத்தம். இந்த யுத்தம் தான் நம்மளோட சுயம் செத்து போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன். ஆமென். ஏசப்பா சிலுவையில அறையும் போது நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் எடுத்து விட ஆரம்பித்தாரு. சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப நம்மளும் நம்மளோட பாவம் எல்லாம் அறையப்பட்டு நமக்காக அவர் மறிக்கப்பட்டாரு. நம்மளே அந்த இடத்துல செத்து வெளியே ஆண்டரோட வந்த மாதிரி தான் ஒரு விஷயமா அங்க காமிக்கிற அந்த இடத்துல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேட்டில் இந்த யுத்தம் நம்ம டெய்லி இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம சுயத்துக்கு ஒழிக்கிறதுக்காக. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆவிக்கு கொடுக்கறதா இல்ல மாம்சத்துக்கு கொடுக்கறதா அப்படின்றது யோசிக்கணும். அப்ப ஆவி கொடுக்கணும் அப்படின்னா ஆவி, அப்ப அதுக்கு ஒபே பண்ணணும், அதை நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிளியரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுயத்தை நமக்கு மொத்தமா அழிச்சிடலாம். இது ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதை பிராக்டிஸ் பண்ண கர்த்தர் நம்மளுக்கு அந்த பலனை கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல முழுமையாக கர்த்தரோட சத்தத்தை நம்ம கேட்கறதுக்காகவும் இந்த சுயத்தின் சத்தத்தை கேட்காதபடி ஆண்டவர் மாற்றி கொடுக்குறாரு நமக்கு. சரி, அடுத்த ஒரு வசனம் ஒண்ணு வாசிப்போம். பிலிப்பியர் 1:21 வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். இதோட மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கடைசி நல்ல மெச்சூரிட்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற அந்த முடிவு பாத்தீங்கன்னா இதுதான் அதோட மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி நமக்குள்ள வர்றதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னது போல இன்னைக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் வரதுக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆண்டவர் முன்பாக இன்னைக்கு நம்ம நிற்கும் பொழுது சாத்தான நிறைய நேரங்கள்ல பேசி கன்ஃபியூஸ் பண்ண ரெடியா இருப்பான். முதல்ல ஒன்ன பாதுகாத்துக்கொள்ளோ, ஒன்ன உயர்த்திக்கோ, நீ ஒன்ன நம்பு, நீ கான்பிடென்டா இருக்கணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு எல்லாம் பேசணும். நீ அடுத்தவங்களை இப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். இன்னைக்கு ஒன்ன நீயே ப்ளீஸ் யுவர் செல்ஃப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெறுத்துரு, உன் சுயத்தை வெறுத்துரு, உன் சுயத்துக்கிட்டு வா, என்கிட்ட சரணடைஞ்சிரு, என்கிட்ட உன்னை ஒப்பு கொடு, உன்னோட மாம்ச சிலுவையில அரைஞ்சிரு, என்னை ஃபாலோ பண்ணிக்குவான்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. இப்ப அழகா நமக்கு ஆண்டவர் இவ்வளவு நேரமா நம்மள்கிட்ட பேசுற விஷயங்கள்ல அவரோட சத்தம் எப்படி இருக்கும், நம்மளோட சுய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டாரு. இப்ப கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இதை இன்னும் எனக்கு அழகா தெளிவுபடுத்துங்க, நான் முழுமையாக சரணடைகிறேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்னோடன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். சிஸ்டர்ஸ் ஜோம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசுவே உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இடையில எங்களோட நீ கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம். இவ்வளவு நேரம் அப்பா தேவரீர் மறைச்சு நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறங்குனதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே, இனி எங்களுக்கு இந்த சுயத்தின் வார்த்தை வராதபடிக்கு, எங்க சுயத்துல இருந்து வர ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தத்தை கேட்காதபடிக்கு அப்பா ஆவியானவர் நீங்க பேசணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும், உம்முடைய வாய்ஸை நாங்க கேட்டு அதை கீழ்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இது உங்களுடைய வாய்ஸ் நீங்க தெளிவுபடுத்துங்க. நாங்களுக்கு இன்னும் தெளிவு ஆகிறதுக்காக வசனங்களை வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாக நாங்க அந்த அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் உங்கள்கிட்ட நாங்க சரணடைகிறோம் அப்பா. நீங்க பாதுகாத்து நடத்துங்க. அதே நேரத்துல பிரேயர்ல ஜாயின் பண்ண அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிக்கிறப்பா உங்களுடைய நாமத்தை கொண்டு. எந்த நாச மோசமும், எந்த விஷயம், எந்த பாவத்தின் விஷயங்கள், எந்த சாத்தான் கட்டுகள் எதுவா இருந்தாலும் அப்பா, எந்த வியாதியா இருந்தாலும் எதா இருந்தாலும் அப்பா
நீங்க கொடுத்த சமாதானத்தை குலைக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல இயேசு நாமத்தை வெளியே போன கட்டளை ஆண்டவரே, உமது சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருத்தையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு மூலம் வேண்டிக்கிறேன். ஆமென். Praise the Lord, brothers and sisters.